என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். y² = 16xன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எலிப்ஸா, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவான்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். கிவன் பாருங்கள், கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y² = 16xன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த y²க்கு பதிலாக அப்படியே இந்த y² எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 16 இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம 4aன்னு கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த 16 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு பதிலாக நம்பர் இருக்கிற இடத்துல 4aன்னு கொடுத்துருங்க. இந்த எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், y² = 4ax கண்டிப்பாக வந்து இது வந்து என்ன பேரபோலா தான். கரெக்டுங்களா? நான் எப்படி சொல்கிறது சொல்லித்தரேன்னு நல்லா புரியுங்க, நல்லா கவனிங்க பார்க்கலாம். y² = 16x அப்படியே எடுத்து எழுதியாச்சு. y²க்கு y², இந்த 16க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம், 4aன்னு கொடுத்துறோம். இந்த 16க்கு பதிலாக நம்ம 4aன்னு கொடுத்துறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கொடுங்க. இப்போ y² = 4axங்கிறது பேரபோலான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. ஓப்பன் ரைட்வேர்ட், ஓப்பன் லெஃப்ட்வேர்ட், அதாவது அடுத்து அப்வேர்ட், அடுத்து வந்து டவுன்வேர்ட். சரிங்களா? இந்த 4 டைப்பில் எந்த டைப் வருதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரஃப் ஒரு டயக்ராம் வரையலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்குங்க. இது வந்து என்னென்ன எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய் ஆக்சிஸ், இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் டேஷ், இது வந்து என்ன ஒய் டேஷ். புரியுதுங்களா? இப்போ வரைஞ்சி இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிச்சு. இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த y² = 4ax எழுதணுன்ற உடனே இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயே வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 4a = 16 சொல்லுங்கள் பார்க்கலாம். 4a = 16. அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 16 / 4. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து கீழே வரும்போது / 4 மாறும். அப்போ ஏயோட ஆன்சர் வந்து என்ன 4. புரியுதுங்களா? ஏயோட ஆன்சர் வந்து 4. கால்குலேட்டர் கூட அடிச்சு பார்த்துங்க. 16 / 4 அடிச்சுன்னு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 4. இப்போ படம் வந்து எந்த சைடு வரும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், y² = 4axன்னு இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த எக்ஸ் இந்த ரைட் சைடு இருக்கிறவுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா? பாசிட்டிவில் தான் இருக்குது. பாருங்கள், y² = 4axல எக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்குது. அப்போ எக்ஸில் வந்து பாசிட்டிவ் சைடு எங்கே வரும் பாருங்கள், இதுதான் எக்ஸோடைய பாசிட்டிவ் சைடு. புரியுதுங்களா? அப்போ கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய பாசிட்டிவ் சைடில் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ கர்வ் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி வரும், இந்த எக்ஸோடைய பாசிட்டிவ் சைட். நான் எப்படி வரைஞ்சேன்னு புரியுதுங்களா? அதாவது y² = 4axல படம் வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு கூடிய இந்த எக்ஸை வந்து டிக் பண்ணுறேன். இந்த எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறதுனால இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு வரும். இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -4axன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் இருந்ததுன்னா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, படத்தில் நம்மளுக்கு என்னென்னா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு வருது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0,0. நம்ம ஆர்ஜின் எழுதுறதா இங்கே வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0. இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது இந்த படத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள், இது வந்து ஒரு பேரபோலா. இந்த பேரபோலா வந்து என்ன, ஓப்பன், இது எந்த சைடுக்கு ரைட் சைடு இருக்கிறதுக்குல அதெல்லாம் ரைட் வேர்டு. பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துடலாம். இப்போது இந்த ஃபோக்கஸ் வந்து எங்கே வரும், இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். இந்த கர்வ் வந்து இங்கே பாருங்கள், கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். அப்போ ஃபோக்கஸ் வந்து இங்கே தான் வரும். புரியுதுங்களா? இப்போ ஃபோக்கஸை வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபோக்கஸை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஆக்சிஸில் தானே இந்த ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும், a,0. எப்பயுமே அந்த கர்வுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் வரும். இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் தான் நம்மளுக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் ஃபோக்கஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், டைரக்ட்ரிக்ஸ்னு வரும். ஃபோக்கஸோட இன்னொரு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், டைரக்ட்ரிக்ஸோட இன்னொரு பேர் வந்து என்ன, ஃபிக்ஸ்டு லைன். புரியுதுங்களா? எப்பயுமே கர்வுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வரும். இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு என்ன வரும், டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. ஆனால் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக பாருங்கள், இதுதான் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்ன மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் டேஷ். அப்போது -ஏன்னு எழுதணும். புரியுதுங்களா? என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா -ஏன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா? இது வந்து ஃபோக்கஸ், இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், வெர்டெக்ஸ்னு என்ன நல்லா கவனிச்சுங்க. வெர்டெக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன, வி.
எப்பயுமே எல்லா சம்லையும் வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0,0 தான். இந்த 4 டைப் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் வந்தாலும் பேரபோலாவில் ஓப்பன் ரைட் வேர்டு லெஃப்ட் வேர்டு அப்வேர்டு டவுன்வேர்டு எது வந்தாலும் வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். சரிங்களா? அடுத்து வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ்னு என்னென்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள். இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதனால் வந்து ஆக்சிஸ் வந்து என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதுங்களாம்மா? இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால எக்ஸ் ஆக்சிஸ் எழுதியாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதலாம், அல்லது எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. சப்போஸ் ஒய் ஆக்சிஸ்னு வந்ததுன்னா அதனுடைய ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஆப்போசிட்டாக எழுதணும். எப்படி ஆக்சிஸ் எழுதுனா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கர்வ் வந்து என்ன ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே இருக்குது, அதனால் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் தான் ஒய் ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கள், ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ், இப்போ ஃபோக்கஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, எஃப் எழுதியாச்சு. ஃபோக்கஸ் பாருங்கள், ஃபோக்கஸோட ஃபார்ம் வந்து பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ கமா 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப், இங்கே ஏனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியணும். அதான் ஏனுடைய வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் 4,0 தான் இதனுடைய ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் எழுதிக்கலாங்களா. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏனுடைய வேல்யூ பாருங்கள் 4. அப்போ மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துருச்சு, ஏக்கு பதிலாக வந்து 4 கொடுத்துருச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இங்கே பாருங்கள். லேட்டஸ்ட் ரெக்டம்னு என்னென்னா இந்த ஃபோக்கஸ் வழியாக, நல்லா புரியுதுங்களா, இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் பேர் என்ன, லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் ஷார்ட் ஃபார்மாக எல்ஆர்னு எழுதிக்கலாம். எல்லாம் லேட்டஸ்ட், ஆர்னா ரெக்டம். புரியுதுங்களா? அப்போ இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பாருங்கள், இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுங்களா. நல்லா கவனிங்க, இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுது. புரியிருக்கா? அப்படி சொல்லித்தரேன். ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸா, ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு எழுதணும். புரியுதுங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏனுடைய வேல்யூ வந்து 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஷார்ட் ஃபார்ம் நான் எழுதுறேன், எல்னா லென்த்து, எல்எல்ஆர்னு எழுதுறேன். எல்எல்ஆர்னு என்ன, எல்னா லென்த்து, இன்னொரு எல் வந்து லேட்டஸ்ட், ஆருங்கிறது ரெக்டம். அப்போ எல்எல்ஆர்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னென்னா 4A தான். அது எந்த டைப்பாக இருந்தாலும் 4 டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு, பேரபோலா ஓப்பன் வந்து ரைட் டவுன்வேர்டு, பேரபோலா ஓப்பன் வந்து ரைட் வேர்டு, பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, எந்த டைப் வந்தாலும் 4 டைப்புக்கு வந்து 4A தான். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4, ஏக்கு பதில் வந்து 4 கொடுத்தா 4 × 4 வந்து 16. புரியுதுங்களா? அப்போ இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.